Hi dear, welcome to SK Spark English Academy and ஏகலைவ கலைக்கூடம். சரி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வழக்கம்போல பார்த்துட்டு இருந்த அந்த வேர்ட் ப்ரொனன்சியேஷன் தான் பார்க்க போறோம் இல்லைங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஒரு 10 வேர்ட்ஸ் எடுத்துருக்கோம். இந்த 10 வேர்ட்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினெட்லி யூ கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஓகே, shall we continue? ஸோ இப்போ பாருங்களேன், USUALLY இந்த வேர்டு எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? யூக்கு என்ன சார் சவுண்டு? யூக்கு யூ தான் சவுண்டு. ஏன் சார், ஏன் யூ சவுண்டு? ஏன்னா என்ன இருக்குது, இங்கேயும் யூ இருக்குது, இங்கேயும் யூ இருக்குதா? அப்போ முன்னாடி இருக்க லாங் சவுண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் தானே. அப்போ யூக்கு என்ன வரும்? யூ சவுண்டு தான் வரும். ஓகேங்களா? அடுத்து எஸ்ஸுக்கு என்ன சார் சவுண்டு? இஸ். இந்த யூக்கு என்னது? யூ. இப்போ இஸ்ஸு கூட்ட யூ என்ன சார்? சு இல்லையா? அப்போ சு. அப்போ எஸ் யூ என்ன வரும்? சு சவுண்டு வரும். அடுத்து ஏஎல். ஏக்கு என்ன சார்? ஆ சவுண்டு. எல்லுக்கு என்ன சார்? இல் சவுண்டு. அப்போ என்ன வரும்? அல் சவுண்டு வருமா? அடுத்து இந்த எல்லுக்கு என்ன சார்? இல்லு சவுண்டு. இந்த ஒய்க்கு என்ன சவுண்டு? இ சவுண்டு. இப்போ இல்லு கூட்டல் ஒய் என்ன சார்? இ இல்லையா? அப்படி இல்லு கூட்டல் இ என்ன சொல்லுவோம்? ஈன்னு சொல்லுவோம். அப்போ என்ன வரும்? இது எப்படி படிக்கணும்? இப்போ யூ சு அல் லி. யூ சு அல் லி. இது எப்படி படிக்கணும்? யூசுவலி அப்படின்னு படிக்கணும். சேர்த்து எப்படி படிக்கணும்? யூசுவலி அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ செகண்ட் ஒன் பாருங்களேன். MILITARY. இது எப்படி சார் படிக்கணும்? எம்ஐக்கு என்ன சார் சவுண்டு? எம்ஐ அப்படின்னா மீ இல்லையா? எம்ஐக்கு மீ. அடுத்து எல்ஐக்கு என்ன சார்? லி. அடுத்து டிஏக்கு என்ன சார்? டா இல்லையா? அப்ப என்ன வரும்? எம்னா இம்மு, ஐனா இ. இம்மு கூட்டல் இ என்னது? மீ. ஸோ அதான் மீன் வந்திருக்கு. அடுத்து எல் என்னது? எல்லுனா இல்லு, ஐனா இ. அப்ப எல்லு கூட்டல் ஐ என்ன வரும்? லீன்னு சவுண்ட் வரும். அடுத்து டி என்ன சார்? இட்டு. ஏன் என்ன சார்? ஆ. அப்ப இட்டு கூட்டல் ஆ டா இல்லையா? அடுத்து ஆறு என்ன சார்? ஆறுனா இரு, ஒய்னா இ. அப்பனா சார் இரு கூட்டல் இ ரி. ஓகேவா? சோ அதனால இது எப்படி படிக்கணும்? மிலிட்டரி அப்படின்னு படிக்கணும். இந்த வேர்டு எப்படி படிக்கணும்? மிலிட்டரி அப்படின்னு படிக்கணும். இல்லைங்களா? இதை பாருங்க. இன்னொரு டைம் சொல்லுங்க. எம்முனா என்ன சார் சவுண்டு? எம்முனா இம்மு சவுண்டு பிளஸ் ஐனா இ சவுண்டு. ஓகேவா? அப்ப இப்படி வரும். இம்மு கூட்டல் இ தான் இருக்கிறது இந்த மீ. அதே மாதிரி எல்லுனா என்ன சவுண்டு? எல்லுனா இல்லு சவுண்டு. ஐனா இ சவுண்டா? ஐனா இ சவுண்டு. அப்ப இல்லு கூட்டல் என்னது? லீ. மில்லி. அதே மாதிரி தான் டீனா இட்டு சவுண்டு. ஏனா ஆ சவுண்டு. அப்ப இட்டு கூட்டல் ஆ என்ன சார்? டா. அப்ப டா. ஆருக்கு இரு, ஒய்க்கு இ. அப்ப ரி. அப்ப மிலிட்டரி அப்படின்னு படிக்கணும். ஹாய் அண்டர்ஸ்டூட்? சரி, இப்போ அடுத்து பாருங்களேன். INTELLIGENT இந்த வேர்டு எப்படி சார் படிக்கணும்? ஐஎன் என்னது? இன் இல்லையா? ஐஎன் என்ன சவுண்டு? இன். டிஇ என்ன சார்? இட்டு கூட்டல் ஏ கூட்டல் இல் இல்லையா? இட்டு கூட்டல் ஏ டே. அப்ப டெல் அப்படின்னு வரும். அப்படிதானே? அடுத்து எல் என்ன சார்? லி. அடுத்து ஜி என்ன சார்? இஜ். அப்ப இஜ் கூட்டல் என்ன சார்? ஜென்ட். அப்படிதானே? இது ஜிக்கு இஜ் சவுண்டு, ஈக்கு ஏ சவுண்டு. அப்ப இஜ் கூட்டல் ஏ ஜே, அந்த என்ட்டுக்கு இன்ட். அப்படிதானே? சோ ஜென்ட்னு வரும்ல. ஓகேவா? இது எப்படி படிக்கணும்? இன் டெல் லி ஜென்ட் அப்படின்னு படிக்கணும். எப்படி சார் படிக்கணும்? இன் டெல் லி ஜென்ட். இது எப்படி சேர்த்து படிக்கணும்? இன்டெலிஜென்ட் அப்படின்னு. எப்படி படிக்கணும்? இன்டெலிஜென்ட் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. INHERITED இது எப்படி சார் படிக்கணும்? ஐயனுக்கு என்ன சவுண்ட் சொன்னோம்? இன் சவுண்ட் சொன்னோமா? ஐயனுக்கு என்ன சவுண்டு? இன் சவுண்டு. ஹச்சுக்கு என்ன சார்? ஹச்னா இகு சவுண்டு இல்லையா? ஹச் என்ன சவுண்டு? இகு சவுண்டு. ஈன் என்ன சவுண்டு? ஏ சவுண்டு. அப்ப இகு கூட்டல் ஏ என்ன சார்? இகு கூட்டல் ஏ வந்து ஹே. அப்படித்தானே வரும். இப்ப ஹே. ஆரைக்கு என்ன சவுண்டு? ஆருக்கு இரு சவுண்டு, ஐக்கு இ சவுண்டு. இரு கூட்டல் ஐ ரி. அடுத்து டிஇடி. டிக்கு என்ன சார்? இட்டு. ஏக்கு என்னது? ஈக்கு ஏ. அப்ப இட்டு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்டு? டே. அப்ப டெட். இப்ப எப்படி படிக்கணும்? இன்ஹெரிட்டேட். இன்ஹெரிட்டேட் அப்படின்னு படிக்கணும். சேர்த்து படிக்கணும். இன்ஹெரிட்டேட் அப்படின்னு படிக்கணும். ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா? சரி, இப்ப பாருங்களேன். SECURIT இந்த வேர்டு எப்படி சார் படிக்கணும்? SEC. SEC என்னது? செக். SEC எப்படி படிக்கணும்? செக். அடுத்து யூக்கு என்ன சவுண்டு? யூ சவுண்டு தான் இல்லையா? என்ன சவுண்டு? யூ சவுண்டு தான். ஏன் சார் யூ சவுண்ட் யூஸ் பண்றோம்? ஏன்னா இங்கேயும் ஒரு ஓவல் இருக்கு, இங்கேயும் ஒரு ஓவல் இருக்குதா? ஏற்கனவே பிரைமரி கிளாஸை பார்த்துருப்பா. அப்போ எங்கிட்ட இருக்கும்போது இந்த ஓவல் எப்போ இருக்குமா? இந்த இதில் என்ன சவுண்ட் வரும்? லாங் சவுண்ட் வருமா? அப்போ யூக்கு என்னது? யூ ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் வரும். அடுத்து RITY. RITY எப்படி படிக்கணும்? ரிட்டி.
ஆர்னா இரு, ஐனா இ இல்லையா? அப்ப இரு கூட்டல் இ ரி, டி ஒய்னா டி, அப்ப ரிட்டி அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, இது எப்படி படிக்கணும்? செக்யூரிட்டி அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? செக்யூரிட்டி அப்படின்னு படிக்கணும். அடுத்து EQUALITY, இந்த வேர்ட் எப்படி படிக்கணும்? ஈன்னு என்ன சார்? ஈனா ஈஏ தான் சார். ஏன்னா இங்க என்ன இருக்குது? வவல். இங்க என்ன இருக்குது? வவலா. இப்படி இருக்கும். முன்னாடி வவல் என்ன சவுண்ட் சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே பிரைமரி கிளாஸ்ல? லாங் சவுண்ட். அதான் இருக்கு ஈக்கு. ஈஏ வச்சு இப்போ கியூக்கு இக்கு, யூக்கு ஊ. அப்ப இக்கு கூட்டல் ஊனது கு. அப்ப கு, ஏக்கு ஆ சவுண்ட், எல்ஐடி வேணும் லிட்டி சவுண்ட். இப்போ எப்படி சார் வரும்? ஈக்குவாலிட்டி. எப்படி படிக்கணும்? ஈக்குவாலிட்டி அப்படின்னு படிக்கணும். அடுத்து பாருங்களேன், BUBLICITY. இது எப்படி சார் படிக்கணும்? பி என்ன சார்? இப்பு சவுண்ட், யூ என்ன சார்? ஆ. இப்ப இப்பு கூட்டலானது பா. அடுத்து என்னது? இப்பு லி அப்படினது பப்ளி சிட்டி அப்படின்னு வரும். எப்படி வரும்? பப்ளிசிட்டி அப்படின்னு வரும். புரியுதா? ஓகே, ஒன்ஸ் நான் ரீகால் பண்றேன். USUALLY இந்த வேர்ட் எப்படி படிக்கணும்? யூசுவலி அவனு படிக்கணும். அடுத்து MILITARY இந்த வேர்ட் எப்படி படிக்கணும்? மிலிட்டரி அப்படின்னு படிக்கணும். அடுத்து INTELLIGENT இந்த வேர்ட் எப்படி படிக்கணும்? இன்டெலிஜென்ட் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? இன்டெலிஜென்ட் அப்படின்னு படிக்கணும். அடுத்து INHERITED இந்த வேர்ட் எப்படி சார் படிக்கணும்? இன்ஹெரிட்டேட். எப்படி? இன்ஹெரிட்டேட் அப்படின்னு படிக்கணும். அடுத்து SECURITY இந்த வேர்ட் எப்படி படிக்கணும்? செக்யூரிட்டி. எப்படி படிக்கணும்? செக்யூரிட்டி அப்படின்னு படிக்கணும். அடுத்து EQUALITY இந்த வேர்ட் எப்படி படிக்கணும்? ஈக்குவாலிட்டி. எப்படி படிக்கணும்? ஈக்குவாலிட்டி அப்படின்னு படிக்கணும். அடுத்து BUPLICITY எப்படி படிக்கிறது? PUPLICITY இந்த வேர்டை எப்படி படிக்கணும்? பப்ளிசிட்டி. எப்படி படிக்கணும்? பப்ளிசிட்டி அப்படின்னு படிக்கணும். Have you understood clearly now? Okay, இப்போ next IMMEDIATE இப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? IM என்ன சார்? இம். ME என்ன சார்? மீ இல்லையா? D னா TATE அப்படினா 8 இல்லையா? அதாவது இங்கேயும் வவல் இங்கேயும் வவல் இருக்கற முன்னாடி வவல் லாங் சவுண்ட். அதனால தான் A சவுண்ட் இல்லையா? நம்ம பிரைமரி வீடியோலயே பார்த்திருப்போம். சோ ATE னா நம்ம எப்படி படிக்கணும்? 8 அவனும் படிக்கணும். இப்போ பாருங்க, இது எப்படி படிக்கிறது? அப்ப ஃபுல் ப்ரொனன்சியேஷன் எப்படி சார் அந்த வேர்டுக்கு வரும்? இம்மி, அதாவது இம் மீ டி ஏட். அப்ப எப்படி படிக்க சேர்த்து? இம்மீடியேட். எப்படி படிக்கணும்? இம்மீடியேட் அப்படின்னு படிக்கணும். புரியுதா? அடுத்து பாருங்க, KILOMETER இப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சார் நம்ம படிக்கணும்? KI என்ன சார்? கி. அடுத்து L என்ன சார்? லோ. இல்லையா? இல்லு கூட்டல் ஓ, லோ சவுண்ட். எப்படி சார் இது லோ சவுண்ட் வரும்? ஓ கா சவுண்ட் தானே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதான் பார்த்தீங்கன்னா பிரைமரியில சொல்லியிருப்பேன். இங்க என்ன இருக்குது? அதான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வவல் இங்கேயும் வவல், முன்னாடி வவல் என்ன சவுண்ட்? லாங் சவுண்ட் சமம் இல்லையா? சோ அதனால தான் இது என்னது? லோ சவுண்ட் இல்லையா? அப்ப லோ. அடுத்தது எம்இனா மீ, டி என்னது? டர். அப்ப எப்படி சொல்றோம்? கிலோமீட்டர். எப்படி வரும்? கிலோமீட்டர் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து OCCUPATION அப்படிங்கிற இந்த வேர்ட் எப்படி படிக்கணும்? OC என்ன சார்? ஆக். OC என்ன சவுண்ட்? ஆக் சவுண்ட். அடுத்து CU என்ன சார்? கூ சவுண்ட். CU என்னது? கூ சவுண்ட். PA அப்படினது பே. PA என்னது? பே. ஏன்னா என்ன காரணம்? என்ன இருக்குது? வவல் வவல். அப்ப முன்னாடி வவல் லாங் சவுண்ட். இங்கே வவல் இங்கே வவல். சோ அதனால இங்க என்னது? நமக்கு இந்த A லாங் சவுண்ட். அதனால தான் இப்பு கூட்டல் ஏ பே. அடுத்து TION என்ன சார்? ஏற்கனவே சொல்லிருக்கேன், சன். இப்போ சொல்லலாமா? ஆக்குபேஷன். இது எப்படி படிக்கணும்? ஆக்குபேஷன் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? ஹேவ் யூ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்போ பாருங்க, திரும்ப ஒன்ஸ் ரீகால் பண்ணலாமா? IMMEDIATE இந்த வேர்டை எப்படி நம்ம படிக்கணும்? இம்மீடியேட் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? அடுத்து KILOMETER இப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி படிக்கணும்? கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம படிக்கணும். ஓகேவா? அடுத்து OCCUPATION இப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி படிக்கணும்? ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். Have you understood clearly now? So okay, I hope this video will be helpful to update your reading skills. Do you have any clarification? Just ask me in the comment section. I will explain in later video. Once I remind you, if you are newcomers or new viewers of my channel, please like and subscribe my channels. Thank you guys. Thank you for watching.